பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 ஜனவரி 2026, 28 ஜனவரி 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 27 நியூஸ் பேப்பர் வந்து நம்ம 26ஆம் தேதி குடியரசு தின விழாவை பற்றி கொடுத்துருக்காங்க. 77வது குடியரசு தின விழா. இதோட சிறப்பு அழைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் ஆண்டோனியா கோஸ்டா, சரிங்களா, அந்த இருக்காங்க பாருங்கப்பா. ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் ஆண்டோனியா கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன், சரிங்களா, அவங்க ரெண்டு பேரும் தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் அதே மாதிரி ஐரோப்பிய ஆணையத்தோட தலைவர், இவங்க ரெண்டு பேர் தான் என்ன அப்படின்னா சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த 77வது குடியரசு தின விழாவில், சரிங்களா. அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டோனியா கோஸ்டா ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர், ஐரோப்பிய ஆணையத்தோட தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன், சரிங்களா. சரி, ரைட்டுப்பா, ஓகே. அது போக இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா, சரிங்களா. ஆக்சின் 4 திட்டத்தின் கீழே போயிட்டு வந்தார்ல. ஸோ அவரோட வீரத்தை போற்றும் வகையில் அவருக்கு உயரிய விருதான அசோக் சக்ரா விருது குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ரைட், ஓகேப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வேற நாட்டோட ஒரு படைப்பிரிவு மட்டும் கலந்துக்கிடுவாங்க, சரிங்களா. ஒரு மரியாதை நிமித்தமாக கலந்துப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து எந்த நாட்டோட படைப்பிரிவு கலந்துருக்காங்க அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய இராணுவம் மற்றும் கடற்படை அணிவகுப்பு, சரிங்களா. ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். இது ஃபுல்லாக லோக்கல் நியூஸு, மதுரை சார்ந்த தகவல்கள் இருக்கு. இந்த பார்க்கலாம். வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கிறது. ஸோ வி சங்கர் தீயணைப்புத்துறை ஓட்டுநர் ப்ளஸ் பி சுரேஷ் எஸ் ரமேஷ்குமார், சரிங்களா, தீயணைப்பு வீரர் பீட்டர் ஜான்சின் மறைஞ்சிருக்காரு, அவரை சார்பில் ஜெஸ்ஸி அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர்த்துக்கும் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்கம் விருது, சரிங்களா, இது ரொம்ப முக்கியம்ப்பா. மத நல்லிணக்கம் விருது கேட்கலாம். எம் கலிமுல்லா திருப்பூர் மாவட்டம், சரிங்களா. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கலிமுல்லா திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது ஜி வீரமணி தஞ்சாவூர் மாவட்டம், சரிங்களா. அப்போ அதாவது நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜி வீரமணி தஞ்சாவூர் மாவட்டம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிறந்த காவல் நிலையம் முதல் பரிசு மதுரை மாநகர காவல் நிலையத்துக்கு பி பூமிநாதன் காவல் ஆய்வாளர், அவர் வாங்கியிருக்காங்க. 2வது திருப்பூர் நகரம் கே பிரேமா காவல் ஆய்வாளர், அவங்க வாங்கியிருக்காங்க. 3ஆம் பரிசு கோவை மாவட்டம் பி சின்ன காமனன், சரிங்களா, காவல் ஆய்வாளர், அவங்க வாங்கியிருக்காங்க. சரியாப்பா. அடுத்து இந்த பாருங்க, மாபெரும் தமிழ் கனவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, மாபெரும் தமிழ் கனவு திட்டத்திற்கின் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்துவதற்காக 1.08 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பயிற்சி பட்டறை எதுக்காக அப்படின்னா தமிழ் மரபு சார்ந்து, சரிங்களா, இந்த பாருங்க, இளைய தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டியது உள்ளது தமிழ் மண்ணின் சிறப்புகளை. இதற்காக தமிழ் மரபு சார்ந்த இந்த சமூக நீதி மேம்பாடு, அது மாதிரி பெண்கள் முன்னேற்றம், நம்ம தமிழ் சமூகம் சார்ந்து நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்களே, பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் உமனா, ஸோ அவங்கள சார்ந்து ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வர்றது, ப்ளஸ் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. ஸோ முதல் கட்டமாக 1200 ஆசிரியர்களை கண்டறிஞ்சு இந்த பயிற்சி பட்டறையில் இணைக்க போகிறாங்க. அதான் மாபெரும் தமிழ் கனவு திட்டம், சரியா. இந்த திட்டம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேற குடியரசு தின விழா சார்ந்து தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அது மட்டும்தான் இருக்குது. ரைட், ஓகே. குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடக்குது, லடாக்கில் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதான் லடாக்கில் உள்ள லேல நடக்குது. கேலோ குளிர்கால விளையாட்டு போட்டிகளோட முதல் கட்டம் நிறைவடைஞ்சிருக்கு. அதில் அந்த குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை பொறுத்தவரை முதல் இடத்துல ஹரியானா இருக்காங்க, சரிங்களா. மொத்தம் ஓவராலில் ஹரியானா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. தமிழகம் வந்து 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இது வந்து கேட்கலாம் என்ன அப்படின்னா, இந்த குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி எங்கே நடக்குதுன்னா லடாக்கில் இருக்க லேல நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரெட் அலர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மியில். ரெட் அலர்ட் ஏரியா, க்ரீன் அலர்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. க்ரீன் அலர்ட் ஏரியான்றது நம்ம தமிழ்நாடு, சரிங்களா. ரெட் அலர்ட் ஏரியான்றது மெயினாக அந்த லடாக் இந்த செக்டாரில் இருக்குது. அதிகமான தீவிரவாத தாக்குதல் இந்த மாதிரி
மாதிரிலாம் நடைபெறக்கூடிய இடம். ஸோ அங்கே வந்துட்டு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ரொம்ப சிறப்பாக எந்த இது இல்லாமல் சரிங்களா, எந்த இஷ்யூஸும் இல்லாமல் க்ளீனாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அது கேட்கலாம். குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா லடாக்கில் உள்ள லே சரிங்களா, லடாக் யூனியன் பிரதேசில் உள்ள லே பகுதியில் நடந்திருக்கு. சரிப்பா, ரைட். அடுத்தது ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எதுவும் இல்லை. சரியா, சரி ரைட். நம்ம அடுத்து பார்க்கலாம். 28 நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லைப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அரசியல் சார்ந்த நியூஸ் தான். அதுவும் இப்போது எலெக்ஷன்லாம் கால்ஃபார் ஆயிடுச்சுன்னா எந்த திட்டமும் இருக்காது. ஸோ நியூஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சி தோண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட். இது முக்கியமானது என்னென்னா, எரிசக்தி துறையில் 46 லட்சம் கோடி முதலீடு வாய்ப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்தியா எரிபொருள் சக்தி துறையில் $500 பில்லியன் சுமார் 46 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடு வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒன்று தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்திய எரிசக்தி வாரம் 2026 தொடக்க நிகழ்ச்சி. அப்போ இது கேட்கலாம், இந்திய எரிசக்தி வாரம் 2026 தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் எதுனா நியூ டெல்லி. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். என்னென்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் முதலீடு $100 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2030ஆம் ஆண்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையோட முதலீடு இந்தியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா $100 பில்லியன், சுமார் 9 லட்சம் கோடி. அதே மாதிரி இந்த நாட்டின் எரிசக்தி தேவையில் 15% LNG மூலம் பூர்த்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியா, அப்போ LNGனா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். சரியா, LPG நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இது LNG அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு மூலமா நாட்டோட மொத்த தேவையில் 15% இயற்கை எரிவாயு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதை கூடுதலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா இந்த லாஸ்ட் பேஜில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பெண்கள் சுதந்திரமாக பயிலவும் பணியாற்றவும் உகந்த கட்டமைப்பு. ஆக்சுவலாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, சென்னை வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு நடந்திருக்கு. சரிங்களா, உலக மகளிர் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா சென்னையில். இதில் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வேறு இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குன்றிருக்காங்க. சரிங்களா, இதில் இதுதான் நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு வி சேஃப் திட்டம். சரி, அது ரொம்ப முக்கியமானதுப்பா. இங்கே பாருங்கள், இந்த தமிழ்நாடு வி சேஃப் திட்டம் அமைந்திருக்கிறது. அதாவது இதான் மெயின். குழந்தைகள் முதியோரை கவனித்து கொள்ளும் பொறுப்பை யாராவது எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது பெண்கள் வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது பெண்களுக்கு. ஸோ அதை அந்த நடைமுறை சிக்கலை தீர்க்கிறதுக்காக குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு, பாதுகாப்பான தங்கும் இடங்கள், இந்த சேவைகள்லாம் அமைக்கிறது. யார்? வேலைக்கு போகக்கூடிய பெண்களோட குழந்தைகளும் அவங்க வீட்டில் இருக்க முதியோர்களையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு தங்குமிடங்கள் அமைச்சு அதற்கான சேவைகளை அரசு வழங்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் தமிழ்நாடு வி சேஃப் திட்டம். சரியாப்பா, ரொம்ப முக்கியம். மகளிரினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்யப்பட்டு 5000 கோடியில் இந்த தமிழ்நாடு வி சேஃப் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்றது இதுதான். சரியா, ஸோ 27, 28 2 நாள் நியூஸ் பேப்பர் அவ்வளோதான்ப்பா. இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நன்றி.